ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 30ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க. நம்ம காலையில் 8 மணி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். கிராமிற்கு ரூ. 400 ஒரு ரூ. 1000 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரூ. 600 குறைஞ்சிருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராமிற்கு ரூ. 600 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 16,200 ஆகும். ஒரு சவரன் 1,29,600 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 17,673 ஆகும். ஒரு சவரன் 1,41,384 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 600 குறைஞ்சிருக்கு. நேற்று ரூ. 1,190 அதிகரித்த நிலையில் இன்று ரூ. 600 மட்டும்தான் குறைஞ்சிருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நேற்று நடந்துச்சுங்க. ஸோ அதனால தான் ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தப்போ நல்லாவே ஒரு இறக்கம் இருந்தது நேற்று இரவெல்லாம். அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அப் சைடு போச்சு, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, மறுபடியும் டவுன் சைடு கொஞ்சமாக மறுபடியும் வந்திருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 600 மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா 18 கேரட்டுங்க. 18 கேரட் ஒரு கிராம் 13,500 ஆகும். ஒரு சவரன் 1,08,000 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இது 18 கேரட். ஸோ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிராமிற்கு ரூ. 600 வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. சவரனுக்கு 4,800 விட்டு நமக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதுதான் தற்பொழுது தங்கத்துடைய நிலவரம்ங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு நம்ம ரூ. 20 ஒரு ரூ. 30 கிட்ட குறையும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரூ. 10 மட்டும்தான் விலை குறைஞ்சிருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூ. 10 குறைந்து தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி ரூ. 415 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 600 குறைஞ்சிருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூ. 10 குறைஞ்சிருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஒரு 12,000 இருந்து ஸ்பீடப் ஆனது 16,800 அப்படிங்கிற ஒரு புதிய வந்து உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபெட் ரேட் மீட்டிங் நடந்தது இல்லைங்களா, அதில் ரேட் கட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரேட் கட்டு வந்து இன்க்ரீஸும் பண்ணல, ரேட் கட்டும் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் நடந்திருக்குங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்தனால ஒரு 5% கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதுனால 5% கிட்ட நம்மளுக்கு வந்து ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த விலை குறைப்பு டக்குன்னு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த ரூ. 600 இது வந்து மேற்கொண்டு இன்னும் வந்து தொடருமா, இல்லை மறுபடியும் வந்து அதிகரிக்க ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று இரவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறைஞ்சதுக்கப்புறம் 5,000 அவுன்ஸ்க்கு அப்புறம் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி இறங்கலைங்க. மீண்டும் வந்து ஸ்பீடப் ஆகி இன்க்ரீஸ் தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலையுமே உங்களுக்கு மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்குச்சு, அதுக்கப்புறம் குறைய தொடங்குச்சு. ஸோ வந்து மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. நிலையாக இன்னும் குறையுமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இப்போ இன்றைக்கி ரூ. 600 குறைஞ்சிருக்குல்ல, மறுபடியும் மேற்படி வந்து குறையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதியம் ஏதாவது அப்டேட் இருக்கா, இன்னும் குறைய தொடங்கியிருக்கா, இல்லை மறுபடியும் மீண்டும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது நிலவரம் இதுதான். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.